அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் லதா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இன்றைய தினம் அதாவது இன்றும் நாளையும் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அந்த வகையில் இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அதே போல 6ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மேலும் 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் புதுச்சேரி, அதே போல சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மேலும் 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதாவது இன்றைய தினம் முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மேலும் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. இதற்கிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் 3 மாவட்டங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தேனி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.